இங்க சிலர் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அதுக்காக அவங்க ரிமோட் கார்ஸை வாங்கி அதை வச்சு மூவ் ஆகுற டஸ்ட்பின்ஸை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா பேங்க்ல மெயின்டெனன்ஸ் நடக்கிறப்ப ஜானிட்டர் மாதிரி போய் அந்த குப்பை தொட்டிகளை ஒரிஜினலுக்கு பதிலா மாத்தி வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ரிமோட் ஆன் பண்ணதுமே குப்பை தொட்டிகள்ல இருந்து கேமராஸ் வெளியே வருது. உடனே அவங்க வால்ட் இருக்க ஃப்ளோருக்கு போறதுக்காக குப்பை தொட்டிகளை எலிவேட்டர் பக்கமா மூவ் பண்றாங்க. இப்போ அவங்க பட்டனை அழுத்தினதுமே குப்பை தொட்டில இருந்து ஒரு ரப்பர் ஹேண்ட் வெளியே வருது. அதை வச்சு எலிவேட்டர் ஆபரேட் பண்ணி ஒரு வழியா அவங்க வால்ட் இருக்க ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அப்ப சடனா ஒரு கார்டு அந்த இடத்துக்கு வர அவங்க சந்தேகம் வர மாதிரி குப்பை தொட்டிகளை சோத்துக்கு ஓரமா பார்க் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் கிளம்ப போற நேரத்துல ஒரு குப்பை தொட்டில இருந்து சத்தம் வருது. சோ அவன் யாராச்சும் இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறான். லக்கிலி அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிர அந்த கார்டு அதை மனப்பிராந்தின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் பேக் ஓபன் ஆனதுமே வால்ட்ல வைக்கிறதுக்காக பணத்தை ட்ராலியில எடுத்துட்டு வராங்க. அப்ப சடனா திருடங்க குப்பை தொட்டியில வச்சு அந்த கார்ட்ஸ பிளாக் பண்றாங்க. அதை பார்த்த கார்ட்ஸ் யாரோ கோமாளித்தனம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே குப்பை தொட்டியில இருந்து டியர் கேஸ் வெளியே வருது. அதே நேரத்துல திருடங்க காரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்த உள்ள இருந்து ஒரு மெக்கானிசம் வந்து பேங்கோட கண்ணாடியை உடைக்குது. அதுக்கப்புறமா குப்பை தொட்டியில வச்சு ட்ராலியை மூவ் பண்ணவங்க பணத்தை எல்லாம் கார் உள்ள விழ வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க.